சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சொக்கனூர் பகுதியைச் சேர்ந்த பழனியம்மாள் வெளியூர் செல்ல வீரகனூர் பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருந்தார். அப்போது வீரகனூர் பகுதியைச் சேர்ந்த பிரபு மகன் விக்னேஷ் என்பவர் பழனியம்மாளை அவதூறாகவும் ஆபாசமான வார்த்தைகளாலும் பேசி அவருக்கு தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து பழனியம்மாள் வீரனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விக்னேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பூந்தமல்லி போக்குவரத்து போலீசார் சார்பில் வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் பள்ளி மாணவர்களும் போலீசாரும் தலைக்கவசம் அணிந்தபடி பூந்தமல்லி அடுத்த கல்லறை பேருந்து நிலையத்தில் இருந்து பூந்தமல்லி பேருந்து நிலையம் வரை விழிப்புணர்வு குறித்த முழக்கங்கள் எழுப்பியவாறு வாகன ஓட்டிகளுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கியபடி ஊர்வலமாக சென்றனர். மேலும் போக்குவரத்து போலீசார் ஒருவர் தலைக்கவசம் அணிந்தபடி போக்குவரத்து நெரிசலை சரி செய்து கொண்டிருந்தார். அது மட்டுமின்றி இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் வைத்துக் கொண்டு அணியாமல் வந்த பெண்ணை மடக்கி தலைக்கவசம் அணிய வைத்து கைத்தட்டி உற்சாகப்படுத்தி மாணவர்கள் வழி அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே முதனை ஊராட்சியில் உள்ள விருத்திகிரி குப்பம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்திற்கு போதிய அடிப்படை வசதி செய்து தராததால் முதனை ஊராட்சியில் இருந்து விருத்திகிரி குப்பம் கிராமத்தை தனி ஊராட்சியாக பிரித்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தினர். மேலும் கிராம சபை கூட்டத்திலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இதுவரை பிரித்து தராததால் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் பேனர்கள் வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருமலைவாயில் மற்றும் ஆவடி பகுதியில் வசிக்கும் நரிக்குறவர் இன மக்கள் தங்கள் பகுதியில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருமாறு சட்டமன்ற உறுப்பினர் நாசரிடம் கோரிக்கை மனுக்களை வழங்கினர். மனுக்களை பெற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நாசர் தேவைகளை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார். இதனைத் தொடர்ந்து நரிக்குறவர் மக்கள் 50 பேருக்கு இலவச கட்டில் மெத்தைகளை வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாசருக்கு மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் வடத்துக்குளம் அருகே சாமராயப்பட்டியில் அமராவதி பிரதான கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு அருகில் உள்ள தென்னந்தோப்பு, கரும்பு காடு மற்றும் அறுவடை செய்யப்பட்ட வயல்வெளிகளில் பாசன நீர் வெளியேறி பெருமளவு தண்ணீர் வீணாகியது. இதனையடுத்து அமராவதி அணையில் இருந்து தண்ணீர் நிறுத்தம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் கண்காணிப்பு பொறியாளர் பாண்டி, உதவி பொறியாளர் தீனதயாள் ஆய்வு செய்தனர். மேலும் வருவாய்த்துறை, வேளாண் துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் விவசாய பயிர்கள் சேதம் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். இதனிடையே குமரலிங்கம் வடத்துக்குளம் சாலையில் தண்ணீர் வெள்ள நீர் போல் வழிந்தோடி போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் அறுவடை செய்யப்பட்ட வயல்வெளிகளில் 4 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மதியம்பட்டி, அளவாய்ப்பட்டி, புதுப்பாளையம், கல்லாங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 7.26 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க கட்டடம், நியாய விலை கடை கட்டடம், கான்கிரீட் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி உண்டியலில் காணிக்கை செலுத்தி வருகின்றனர். அவ்வாறு பக்தர்கள் செலுத்தும் காணிக்கைகளை கோவில் நிர்வாகம் சார்பில் மாதம் 2 முறை எண்ணப்படுவது வழக்கம். அதன்படி கோவில் இணை ஆணையர் முன்னிலையில் பக்தர்கள் காணிக்கை செலுத்திய உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. இதில் 1,63,67,737 ரூபாய் ரொக்கம், 2 கிலோ 842 கிராம் தங்கம், 4 கிலோ 383 கிராம் வெள்ளி மற்றும் 113 அயல்நாட்டு நோட்டுகள், 990 அயல்நாட்டு நாணயங்கள் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆலங்குடி பகுதியில் தலை ஞாயிறு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த கர்நாடக பதவி எண் கொண்ட லோடு வேனை மறித்து சோதனை செய்தபோது புகையிலைப் பொருட்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலைப் பொருட்களை லோடு வேனுடன் பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட மூர்த்தி, மரைக்காயர் அகமது மற்றும் கமல் ஷேக் ஆகியோரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னை தண்டையார்பேட்டை ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினரின் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் தலைமையில் சமத்துவ வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுடன் புடவை, பழ வகைகள், சத்தான பொருட்கள் அடங்கிய சீர்வரிசையுடன் 5 வகையான சாதம் மற்றும் அறுசுவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட செயலாளர் இளைய அருணா மற்றும் மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் மற்றும் கர்ப்பிணி பெண்களின் தாய்மார்கள் அனைவரும் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் டெக்கன் டேனிங் தொழிற்சாலையில் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது தொழிற்சாலையில் தோல் கழிவுகளை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் அருகில் உள்ள நிலத்தில் தேக்கி வைத்திருப்பது கண்டறியப்பட்டது. இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் சூழல் உள்ளதால் தோல் தொழிற்சாலையின் மின் இணைப்பை துண்டித்து தொழிற்சாலையை மூட உத்தரவிட்டு தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்கு உட்பட்ட ஆலடி முடக்கு பகுதியில் வசித்து வந்த ராஜம் அம்மையார் என்பவர் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். இவரது உடலை அடக்கம் செய்வதற்காக அவரது உறவினர்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் பணம் செலுத்திவிட்டு சாவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள நகராட்சிக்கு சொந்தமான நவீன எரிவாயு சுடுகாட்டிற்கு எரியூட்டுவதற்காக கொண்டு சென்றனர். ஆனால் நவீன எரிவாயு தகன மேடை பூட்டப்பட்டு இருந்ததால் இறந்தவர் உடலை வண்டியில் இருந்து இறக்காமல் வெகுநேரமாக காத்து கிடக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். இதுபோன்று பலமுறை பலர் தகன மேடை திறப்புக்கு காத்து கிடப்பதாகவும் பணத்தை மட்டும் வசூல் செய்யும் நகராட்சி நிர்வாகம் உடலை இறுதி செய்ய வருபவர்களுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே இருக்கிற இந்த மயானம் நகராட்சி கண்ட்ரோலில் இருக்குங்க. இந்த கண்ட்ரோலில் இருக்கிற நகராட்சி மயானம் 24 மணி நேரமும் திறந்து இருக்கிறதில்ல. அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க வராங்க. ஆனால் பூட்டியாந்து இன்றைக்கி ஒரு இறப்பு, இந்த ஒரு மூதாட்டி இறந்துட்டாங்க. அந்த இறப்புக்காக நாங்கள் வந்திருக்கோம். வரும்போது இங்கே பூட்டி இருக்குது. நாங்கள் சாப்பிட போயிட்டோம், அங்கே போயிட்டோம் இந்த சாக்கு போக்கு சொல்கிறாங்க. இது முக்கியமாக நகராட்சி கவனத்துக்கு கொண்டு வரணும். 24 மணி நேரமும் இந்த மயானம் திறந்திருக்கப்பட வேண்டும் என்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. பொதுமக்களுடைய உணர்வுகள் நீங்கள் புரிஞ்சு அதேமாதிரி செயல்படணுங்கன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இது முதல் முறை கிடையாது. அடிக்கடி நடக்கிற நிகழ்வு. விருதாச்சலம் நகராட்சி கூர்ந்து கவனிக்கணும் என்பது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்லூரிப்பட்டியை சேர்ந்த கவி பிரசாத் லாரி வைத்துள்ளார். இவர் வழக்கம் போல் விருதாச்சலம் பகுதியில் இருந்து 150 கட்டு வைக்கோலை லாரியில் ஏற்றிக்கொண்டு கல்பகண்டூர் அடுத்த மெரப்பங்காடு பகுதி மாதேஸ்வரன் என்பவரது விவசாய தோட்டத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது விவசாய தோட்டத்தின் குறுக்கே தாழ்வான நிலையில் இருந்த மின் கம்பி மீது உரசி லாரி தீப்பிடித்து மளமளவென எரியத் தொடங்கியது. இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் லாரியில் இருந்த வைக்கோலை கீழே தள்ளியும் அப்பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் இருந்து மின் மோட்டார் மூலம் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். வைக்கோல் ஏற்றி வந்த லாரி மீது மின்கம்பி உரசி தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ். இவரது மனைவி தீபா. கர்ப்பிணியான இவர் சிகிச்சைக்காக கடந்த வெள்ளிக்கிழமை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று காலை தீபா இறந்துவிட்டதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் இரவில் மருத்துவர்கள் இல்லை என்றும் செவிலியர் மற்றும் மருத்துவரின் அலட்சியத்தால் பெண் குழந்தையோடு இறந்துவிட்டதாக குற்றம் சாட்டினர். மேலும் மருத்துவர்களை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததை அடுத்து உறவினர்கள் பெண்ணின் உடலை பெற்று சென்றனர். திருவள்ளூர் அருகே அமைந்துள்ள மாவீரன் திப்பு சுல்தானின் படைத்தளபதி சையத் ஃபுரே ஷஹீத் தர்காவில் 244ஆம் ஆண்டு உருஸ் எனும் திருக்கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தர்கா முத்தவல்லி சாலியா ஹுசேன் தலைமையில் நடைபெற்ற விழாவையொட்டி தர்கா வளாகம் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. இதில் தர்கா குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பேரம்பாக்கம் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்கள் புத்தாடைகள் அணிந்து விழாவில் பெருந்திரளாக கலந்து கொண்டு வழிபட்டு சிறப்பித்தனர். கந்தூரி விழாவையொட்டி சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. மதுரை தெற்கு வாசல் மேம்பாலத்தில் தினந்தோறும் ஏராளமான இருசக்கர வாகனங்கள், அரசு பேருந்துகள் சென்று வருகின்றன. தற்போது இந்த மேம்பாலத்தின் சிமெண்ட் கான்கிரீட் பெயர்ந்து கைப்பிடி சுவர் எலும்புக்கூடாக காட்சியளிக்கின்றது. மேலும் பாலத்தின் நடுவே ஆங்காங்கு பள்ளங்களும் விரிசலும் ஏற்பட்டுள்ளது.
பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் இந்த பாலத்தை உடனே சீரமைக்க வேண்டும் அல்லது புதிய பாலம் கட்ட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள தெற்கு தெரு கலவாய்ப்பட்டியை சேர்ந்தவர் சுரேஷ். கட்டட தொழிலாளியான இவருக்கு கமலா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் சுரேஷ் மனைவியின் சொந்த ஊரான நிலக்கோட்டை அருகே உள்ள அக்ரஹாரப்பட்டிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று தனது மனைவியை பார்த்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தார். அப்போது வத்தலகுண்டு அருகே உள்ள கலவாய்ப்பட்டிக்கு வந்தபோது நிலக்கோட்டை வத்தலகுண்டு நெடுஞ்சாலையில் எஸ்எல் கிரசர் அருகே சென்ற அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் நிலை தடுமாறி சாலையில் விழுந்த சுரேஷ் பலத்த காயமடைந்து ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த விபத்து குறித்து வத்தலகுண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கலில் கிரகத்துறை என்பவருக்கு சொந்தமான தீப்பெட்டி தயார் செய்யும் ஆலை இயங்கி வருகின்றது. நேற்று மாலை பணியாளர்கள் வழக்கம் போல் ஆலையை பூட்டி சென்ற நிலையில் நள்ளிரவு தீப்பெட்டி தயார் செய்யும் அறையில் தீ பிடித்துள்ளது. இதனை பார்த்த காவலாளி உடனடியாக சக பணியாளர்களுக்கும் தீயணைப்புத்துறைக்கும் தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான முழுமையாக தயார் செய்த தீப்பெட்டிகள் தீயில் எரிந்து நாசமாகின. மேலும் 3 அறைகள் முற்றிலும் சேதமடைந்தன. இந்த சம்பவம் திருத்தங்கல் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து நேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கெடிலம் ஆற்றில் மாட்டு வண்டிகள் மூலம் அனுமதியின்றி மணல் கடத்தப்பட்டு வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் திருநாவலூர் போலீசார் கெடிலம் ஆற்றில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது அனுமதியின்றி மாட்டு வண்டிகளில் மணல் ஏற்றி டி ஒரத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பாக்கியராஜ் மற்றும் சேந்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரன் ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். மேலும் 3 மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்து தப்பி ஓடிய ஒருவரை தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களை சந்திக்க நாளை வருகை தரவுள்ளார். இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தை கண்டித்து மானாமதுரையில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. இதேபோல் திருபுவனம் சிவகங்கையில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் அதிமுகவிற்கு துரோகம் இழைத்ததாக ஓபிஎஸ்ஸிற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் இதுபோன்ற போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.